அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேன்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோம்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்தன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது, அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. வாஸ்து நாள் வருது, வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது. 9:05 10:35 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண்விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும் நாள், அதற்கு பிறகு அவர் ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் கடைசியில் இந்த 10:35 மைனஸ் ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேனா 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து, ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதை தவிர நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 இருந்தால் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மாதம் பார்த்தாலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அன்னைக்கு முருகனுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் அவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த வைகாசி மாதம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா மேஷராசிக்காரர்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனதுனால சில அதாவது தாயின் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர பார்த்தடையானால் உங்களுக்கு
இந்த மாத கடைசியில், அதாவது ஒரு 31/5 அந்த மாதிரியான டயத்தில், அதாவது 6ஆம் மாதத்தில் வந்து பார்த்தாலேயானால் செவ்வாயும் வந்து மாறிவிடுறார். 8/6/2025 செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு போடுறார். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த மாதத்தில் எப்படி ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை வந்து குரு பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர திருமணத்திற்கு நிச்சயமான யோகம் வந்தாச்சு, கவலைப்படவே தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கார். அதாவது பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன். இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால சில அதாவது என்ன சொல்கிறது, சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனே 4ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால சுகங்கள் கெடும். அதனால் அன்னசரியான கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஒரு 15 நாள் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா சுக்கிரன் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும். செலவுகளும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஒரு 15 நாளில், அதாவது 31/5/2025 சுக்கிரனும் மாறிடுறார். சுக்கிரன் மாறினதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு பொருள் ஆதாரத்தை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பணமாக வரவில் ரொம்ப ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது இருந்தாலும், அதாவது சனி ஆட்சி பெற்ற சனி 11ஆம் இடத்துலையும் ராகு இருந்தாலும், உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, சூரியன் வந்து 2ஆம் இடத்துல வந்து நல்லபடியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் வந்து இந்த அதாவது மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே, அதாவது 2வது நாள், அதாவது 16/5/2025 அன்றைக்கே உங்களுடைய ராசியிலேயே வந்துடுறோம். ராசிக்கு 3/6 அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிற. இதன் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். புதுசாக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா இந்த புதன் உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் வரலாம் இருக்கார். 2/6/2025 அப்போது புதன் உங்களுடைய ராசியை விட்டு அடுத்த ராசியான ரிஷபத்துக்கு போயிடுறார். அதாவது சூரியனோடு சேர்ந்து ரிஷபத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சூரியனும் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சில நாட்கள் இந்த புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா, இந்த மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது 15/5/2025 அன்றைக்கி மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தலையானால் உங்களுக்கு 9/6/2025 முதல் 11/6/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்களில் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல மதிகாரகனான சந்திரன் மறையும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் நேற்றத்தை கொடுக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வரும். ஒரு சில மனசுக்குள் குழப்பங்கள் பயங்கள் இருந்தாலும் எல்லா இடத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் வந்தாச்சு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழிலில் பெரிய ஏற்றம், தொழிலில் பெரிய மாற்றம், லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. கடல் கடந்து போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் வைகாசி மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
இந்த மாதத்தில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, துவரம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்க. ரெண்டுமே பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய மன வலிமை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வைகாசி மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம். ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் இருக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 4ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கார். இந்த மாதத்தில் ஒரு 21 நாள், அதாவது 8/6/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தாலேனால் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் 8/6/2025 மேலே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் எல்லாம் எடுத்திங்கன்னா புதிய வீடு மனை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துலேயே செவ்வாய் போடுறார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்களை தான் சொல்லுவோம். 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் என்னென்ன ஏற்றங்கள் இந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசி நாதனே 11ஆம் இடத்துல ஒரு 15 நாள் இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தாலே நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தோன்னா புதிய வேலைக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல அவருடைய காரகத்தை நல்லபடியாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் மனசுக்குள்ளே சிறு சிறு குழப்பங்கள் வரும். சற்று பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 16/5 அன்றைக்கே 12ஆம் இடத்துல இருக்கார் புதன். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது செலவுகளை கொடுக்கும். செலவுகளை கொடுத்தாலும் நல்ல ஒரு சுப செலவுகளை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல தனித்த புதனாக இருக்கார். அதனால் சுபராக இருப்பார். எந்த ஒரு கிரகத்தோடையும் சேரலை. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புக்கு தேடிக்கொண்டிருந்தீர்கள்னா இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் அது பார்த்தாலேயானால் அதாவது 16ஆம் தேதியிலிருந்து அதுக்கப்புறம் 2/6/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் அதாவது வரக்கூடிய பணம், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போகக்கூடிய யோகம் இதெல்லாம் வரும். அது தவிர வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம்னா குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்த்திங்கன்னா அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் பார்த்தோன்னா புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களோட கீழ்ப்படிந்தவர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் என்றைக்குன்னு பார்ப்போம். முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியது எல்லாமே இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்றது பார்த்தாலேயானால் உங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து 15/5/2025 17/5/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தோன்னா 11/6/2025 இந்த மாத கடைசி, அதாவது 14/6/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேனா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தாயின் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர புதிய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதோட புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வேலை புதுசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தை போய் தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்றங்கள் கண்டிப்பாக வரும். இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்கிறேன்.